சொன்னாரு, மீண்டும் நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம். நான் இப்பயே உங்ககிட்ட கோரிக்கைகளை கொடுத்துடுறேன், அந்த கோரிக்கைகளும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்க. என்ன கோரிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டடங்கள் தேவை, கூடுதல் டாக்டர்கள் நியமிக்கணும், மண்டபம் பகுதியில் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைக்க வேண்டும், நகராட்சியில பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிச்சு தர வேண்டும், திருப்புல்லானி ஒன்றியத்தில் நீர்நிலைகளை தூர்வாரி கொடுக்கணும், மாயக்குளம் ஊர்ல சமுதாய நலக்கூட வேணும், மீன்வள பொருட்கள் பதப்படுத்துகின்ற தொழிற்சாலை அமைக்கணும், சக்கரக்கோட்டை பெரிய கண்மாய் தூர்வாரப்பட்டு அங்கு பறவைகள் சரணாலயம் அமைக்கணும், ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைச்சு தரணும், பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு புதிய வணிக வளாகம் கட்டி தரணும், இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அனைத்து கோயில்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு ஆன்மீக சுற்றுலா தலத்தை கொடுக்கணும்னு இந்த கோரிக்கைகளாக வச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன், நீங்க எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். ஆனால் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களை ஜெயிச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைக்க வேணும். அந்த